அனைவருக்கும் நற்புலரி. சார் மியூட் போட்டுங்க. அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் 10 சென்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுனார். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவையும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் பயிற்றுனர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் மரம் கே சிங்காரவேல் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த நற்புணரிய அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா நம்மளையும் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். அப்படிங்கிறத விட இன்னும் நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு கொண்டு வர முடியுது. அந்த முயற்சியை எடுத்து ஒவ்வொருத்தரையும் அழகா வடிவமைச்சு இந்த உலகத்துக்கு தமிழ் உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருக்க இந்த நற்புணரியோட முன்னோடிகள் அனைவருக்கும் எனது இனிய அருமையான காலை வழக்கங்கள் தான் சொல்றேன். கிட்டத்தட்ட 720 நாட்கள், வாய்ப்பே 2 ஆண்டுகள் நினைச்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் இப்படி 720 நாட்கள். இது இன்னும் பல்லாண்டுகள் போகணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். வாழ்க பல்லாண்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். உண்மையாலுமே இந்த நிகழ்வு இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் நம் சந்ததிகளும் இதை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த அதிகாலையில இறைவனை மனப்பூர்வமா வேண்ட இந்த நிகழ்வு மேலும் மேலும் போகணும், பலருக்கு கொண்டு சேர்க்கணும், நிறைய விஷயங்களை விவாதிக்கணும். கண்டிப்பா தொடரும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கும் நன்றி. நம்ம தமிழர் பாரம்பரியம், தமிழர்னு எடுத்துக்கிட்டாவே உணவு தாங்க. முதல்ல ஒரு அருமையான கால சூழல்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த தலைப்போட நிறைவு நாளுக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நம்ம எல்லாருமே இருக்கோம். சொல்லுவாங்க எல்லாரும் பேசிட்டு கடைக்கு இறுதியா நம்ம பேச வர்றோம் அப்படின்னா இது என்ன கருத்தை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இங்க நான் நேற்று இந்த செஷன் கொடுத்தோடனே சார்ட்டு கேட்டேன், சார் நீங்க உங்க தலைப்புல அழகா கொடுங்கன்னாரு. என்னுடைய சகோதரர் ஜெசி நாமக்கல் விருட்சத்தோட தலைவரும் இங்க இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டயும் பேசினேன், அண்ணா நீங்க உங்க ஸ்டைல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா காலையில காபி சாப்பிடுறதுல இருந்தெல்லாம் சொன்னார். நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சில விஷயங்களை மட்டும் இங்க நான் தொகுத்து வழங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது என்னோட கருத்துக்களோட நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து எடுத்த கருத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மார்கழி மாதம் அதிகாலை சூரியன் தன் அழகிய தங்க கதிர்களை பூமியை நோக்கி உயிர்களும் ஆசீர்வாதம் செய்ய கொண்டிருக்கிற நேரம். இன்று அதிகாலையில இப்ப நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நகரத்துல ரேடியோ வச்சுட்டாங்க, கிராமத்துல பெரிய மணி இருக்கும், அந்த ஓசை எழுப்புவாங்க. அப்படி காலையில இப்ப நம்ம எழுந்திரிச்சு ஒரு 4-5 மணிக்கு மார்கழி மாசம் எல்லா கோயிலையும் பூஜை நடந்துட்டு இருக்கும். ஒரு நம்ம இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு 15-20 வருடத்திற்கு முன்ன பின்னோக்கி போய் பாருங்க. அந்த காலையில ஆலயம் மணி கேட்டேன், வீட்டுல அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு 2 பேர் 3 பேரோட நம்ம ஃபேமிலி சின்ன ஃபேமிலியா போயிடுச்சு. கூட்டு குடும்பங்கிறது செஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த 15 வருஷத்துக்கு முன்ன வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம். அதுல குழந்தைகள் நிறைய இருக்கும். இருப்பாங்க, அடி எந்திரா மார்கழி மாதம் காலையில நேரமா எந்திரிக்கணும், குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. சில வீட்டுல சொல்லலைனாலும் நம்ம அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த ஓசை கேட்டோன்னே ஐயோ அவன் போயிருப்பானே நம்ம முன்னால போகணுமே அப்படின்னு டக்குன்னு இந்த காலை கடன்களை முடிச்சுட்டு உடனே நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த பெருமாள் கோயில்ல உடன் ஒரு 5-5:45 பூஜை ஆகும். போனா அப்படியே சுட சுட அந்த
அந்த பூஜை செய்யறவங்க ஐயரவங்க ஒரு வெண்பொங்கல் கொடுப்பாங்க. அதோட வாசனையை நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா நான் நம்புறேன். அந்த பொங்கலை வாங்கிக்கிட்டு சின்னதா ஏதாவது கொடுத்துருப்பாங்க கொண்டு வந்து வீட்டுல. அப்ப அந்த சும்மா நீ கொஞ்சம் சாப்பிடு, அம்மா நீ சாப்பிட்டு, தம்பி பாப்பா அக்கா மகன் ஆளுக்கு ஓரிரு பருக்கைகளை கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு அந்த மிளகு போட்ட சாதத்தை சாப்பிடும்போது எப்படி இருக்குங்க? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அதோட சுகமும் சுவையும் சிறிதா இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளும் போது அங்க இருக்கிற சந்தோஷ உணர்வுகளை நினைச்சு பாருங்க. எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டோம். அந்த உணர்வுல வேற லெவலுங்க. அது இன்னும் ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நிழலாடி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது யாருமே மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நம்மளுடைய குழந்தைகள் அந்த உணவு முறை, அந்த அந்த உறவு முறைகளை நாம மறந்துட்டு போறோம் அப்படிங்கிறது தான் மனதில ஒரு வேதனையா இருக்கு. தமிழர்கள்னாவே அந்த உறவும் உணவும் தாங்க மிக சிறப்பா இருந்திருக்கு, பாரம்பரியமா இருக்கு. வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வந்து பார்த்து மகிழ்ந்த ஒரு விஷயம் நானே சில டைம் நேர்ல பார்த்துட்டு, எப்படி நீங்க எல்லாம் இவ்வளவு உறவுகளா ஒன்னா இருக்கீங்க, ஒன்னா சமையல் செஞ்சு இவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறீங்க, வியந்து பாக்குறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்குங்களா? வேற நம்புங்க. ஒருத்தர் முடியாதவங்க கூட எந்திரிச்சு நடமாட வைக்குதுங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு போன் பண்றான், ஹலோ மாப்பிள்ள என்னடா பண்ற, அம்மா நல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா, சரி சரி நீ பாத்துக்க. ஆனா இதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. ஒரு சின்ன காய்ச்சல் மாமா வீட்டுல இருந்து வருவாங்க, வர்றப்பே சில தின்பண்டங்கள் உணவுகள் அத்தை வீட்டுல இருந்து வருவாங்க, சித்தப்பா வீட்டுல இருந்து வருவாங்க, வெளியூர்ல இருந்து வந்துட்டு பார்த்துட்டு இருந்து நீ இப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடு. அந்த உணவுகளை கொடுக்கும் போதே இவனுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லைன்னா கூட எந்திரிச்சு உட்காந்துருவான். வயதானவர்கள் இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம படுத்துருவாங்க. அப்ப வருவாங்க, தான் பொண்ணு ஒரு வாரம் இருந்து சமைச்சு போடுவாங்க. தான் குழந்தனார் வீட்டுல இப்படி ஒவ்வொரு உணவுகளும் அந்த உணவை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உடல் வலிவு பெற்று இறக்கும் தருவாயில் கூட எந்திரிச்சு வந்திருக்காங்க. அப்படி வரும் உணவையும் உணர்வையும் இந்த தமிழர்கள் கட்டமைச்சிருப்பாங்க. அழகா ஒரு பாட்டு, நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பும் என்ன இழுக்குதடி, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதடி, பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்ன முன்னூறு வாய்க்கா சோறு கந்த மீன். இப்படி அந்த பாட்டை கேட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம தமிழரோட ஒவ்வொரு உணவையும் அதில் இருக்கக்கூடிய அந்த சுவையையும் வேற லெவல்ல கொண்டு போவாங்க. இதுல வேற லெவல்ல அந்த கொண்டு போவாங்க. மிக சிறப்பா இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் ஒவ்வொன்றையும் ருசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு நம்ம பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பாடலுமே நமக்கு உதாரணம். இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே பல மீட்டிங்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்கலாங்க, இங்க மரம் சிங்காரவேல்னு சொல்லியிருப்பேன். அந்த பேரை இங்கேயும் சொல்ல விரும்புறேன். எனக்கு ஜேசி பயணத்தில் தான் கிடைச்சது. இது ஒரு உணவு முறையிலிருந்து எடுக்கப்பட்ட பேர். எப்படிங்க ஒரு மீட்டிங்ல கேட்கறப்ப ஏங்க நீங்க இந்த பேரை வச்சீங்க? இங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மாழ்வார் தன்னுடைய வாழ்க்கையில முழு இதையும் இந்த தமிழர்களோட தன் வாழ்க்கையை செலவழிச்சவர்கள். ஒரு சமயம் அவர் மதுரை சைடு பயணிக்கும் போது இந்த இயற்கை விவசாயத்தையும் அந்த உணவு முறைகளையும் பெரிய அளவுக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த கொங்கு மண்டலத்து பக்கத்துல வர்றாரு. வந்து ஒவ்வொரு இதா போறப்ப நிறைய பாரம்பரியமான உணவு வகைகளை சேர்த்து மக்களுக்கு கொடுத்து அது வேற லெவல் கொண்டு போனாருங்க. அவருடைய சீடர் நெல் ஜெயராமன். அவர் நெல் ஜெயராமன் இன்னைக்கு இல்லைங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தனது பயணத்தை கால்நடைய தமிழகம் முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட 120 வகையான அரிசி வகைகளை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. பட் இன்னைக்கு அவரு நம்ம கிட்ட இல்லைங்க, இறந்துட்டாரு. அந்த குடும்பத்தை விவசாயிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு
ஒரு ஒரு சினிமா நடிகன் ஆகட்டும், ஒரு அரசியல் இருக்கட்டும், பெரிய தலைவர்களா இருந்தா அவங்க காப்பாத்து. ஆனா இங்க ஒரு விவசாயிய, ஒரு தமிழனா அவன் உருவாக்குனத அவன் தான் குடும்பத்துக்கும் தன் சமுதாயத்துக்கும் தன்னை இழந்து கொடுக்கறப்ப அவனை காப்பாத்துறதுக்கு இங்க இல்லைங்கிறது ஒரு வருத்தமா இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? பாரம்பரியமான நெல் வகைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கொண்டாந்து சேர்த்திருக்காருங்க. மிக சிறப்பா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல. ஆனா உணவும் சொல்லியிருக்கோம். ஆனா இது என்னடா நெல்லை சார்ந்து. ஏன்னா நம்ம பெரிய அளவு பேசப்பட்டிருக்கு. நாம் இன்னைக்கும் வலுவா இருக்கோம் அப்படின்னா அந்த உணவு வகை அப்படிதாங்க. எத்தனை வகை, அது ஒரு 10 வகையான நெல் வகைகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதுக்கு முன்ன இந்த அரிசி வகைகளை உருவாக்கிய நம் முன்னோர்களுக்கும் இதை மீண்டும் நமக்கு கொண்டு நெல் ஜெயராமன் அவர்களையும் மனதார நான் இருகரம் கூப்பி வணங்கி அந்த அரிசி வகைகளை மட்டும் ஷேர் பண்றேங்க. 10 வகையான முக்கியமான அரிசி வகைகள் கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பாருங்க. அந்த உடல் வலிவு, அது கிடைக்கக்கூடிய உணர்வும் மிக சிறப்பா இருக்குங்க. என்ன தெரியுங்களா? முதல்ல கருப்பு கவனி. ஐயா நீங்க பேசுறது கேட்கல, மியூட்ல இருக்கு. ஐயா கொஞ்சம் 10 வகைன்னு ஆரம்பிச்சதுல இருந்தே கேட்கல ஐயா எனக்கு. ஓகேங்க, கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. நன்றி நன்றி. ஒரு சிறப்பான ஒரு 10 வகையான அரிசியை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம தமிழர்கள் வலுவாக இருக்கணும், மிக சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இந்த 10 வகையான அரிசியோட அடுத்து என்னோட செஷனை கொண்டு போறேன். இதுல முதல் அரிசி கருப்பு கவுனிங்கிறது. நீங்க நிறைய படிச்சிருக்காங்க, அது வகையான அரிசிகள் பயன் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சிறு விஷயம் உங்களிடம் மீண்டும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த கருப்பு கவுனிங்கிறது பழைய சீனர்களாகட்டும், சில வெளிநாடு அரசர்களாகட்டும், இந்திய அரசர்களே மக்கள் யாராவது பயன்படுத்தினா அவங்க மரண தண்டனை இந்த அரிசியில அவ்வளவு சக்தி இருந்தது. நம்ம தமிழ் மன்னர்கள் மட்டுமே, நான் மட்டும் இல்ல, என் இனத்துல இருக்க ஒவ்வொரு தமிழனும் அந்த மக்களும் என்னுடைய மக்களும் அதை பயன்படுத்தணும் வலுவா இருக்காங்க. அப்படி எந்த இருக்கு அந்த கருப்பு கவுனி அரிசியை பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இதெல்லாம் இருந்திருக்கு. அதை சாப்பிட்றப்ப அவனோட வலிவு வளமா இருந்திருக்கு. ராஜராஜ சோழன் சில குறிப்புல சொல்லியிருக்காங்க, அவன் என்னுடைய படை வீரர்களுக்கு, தன்னுடைய படை வீரர்களுக்கு இந்த மாதிரியான உணவு வகைகளை தான் கொடுத்திருக்காங்க. உலகத்தையே வென்று வந்திருக்கான் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் அந்த உணவு வகையில எவ்வளவு வலுவா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அரிசி மாப்பிள்ளை சம்பா. இன்னைக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இல்ல. திருமணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை விருந்துன்ட்டு ஒரு 15 to 1 மாசம் போடுவாங்க. இவன் இங்க ஒல்லியா இருப்பாங்க, ஆனா மாப்பிள்ளை விருந்துக்கு போயிட்டு வேற லெவல் வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை விருந்து அப்படிங்கிறது என்ன நடந்தது தெரியுங்களா? திருமணம் ஆகுது, அடுத்த நாள் அக்கா வீட்டுக்கு, அதுக்கு அடுத்த நாள் மாமா வீட்டுக்கு, சித்தப்பா, இப்படி பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு வராங்க. போனோடனே ஒரு கறி சோறு இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம தமிழர்கள் எப்படி வச்சிருந்தாங்களா தெரியுங்களா? இதை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க. அந்த திருமணம் ஆகிறவுடைய மாப்பிள்ளை வலுவா இருக்கணும், உடல் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி உருவாக்கி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த மாப்பிள்ளை விருந்துங்கிறது என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல ஒரு பெண்ணை நம்ம பெற்று வளர்த்தி அவங்க புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பெண் இனிமே நமக்கு இல்ல. நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷமா அழுகிறப்பையும் திருமண சமயத்திலயும் ஒரு பெண் இறப்புல மட்டும்தான் அங்க அழுவாங்க, இறப்பு நம்மளை விட்டுட்டு போறாருன்னு. ஆனா இங்க பெண்ணை கட்டி கொடுக்கிறப்ப அழுது அனுப்புவாங்க, நம்ம பெண் நீ நம்மளோட இல்லைன்னு.
ஆனா அன்னைக்கு தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பினாலும் உடனே அனுப்ப மாட்டாங்க. ஒரு 2 நாள் போயிட்டு இல்ல 1 வாரம் போயிட்டு மாப்பிள்ளையும் பெண்ணையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. 1 மாசம் மாப்பிள்ளை விருந்துன்ட்டு. இன்னும் சில இடங்களில் அதுக்கு எதுக்கு தெரியுங்களா? அந்த பெண் திருமணம் செய்து கொடுத்து போய் அங்க மாமனார் மாமியார் அவங்களை எல்லாம் 1 வாரம் பார்த்துட்டு வந்து அதுக்கு மேல் தன் வாழ்நாள் ஃபுல்லா தன் கணவனோட இருக்க தன் கணவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இருக்கான், அவனுடைய உணர்வுகள் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட தாய் வீட்டுல மாமனார் வீட்டுல அந்த மருமகன் அனுப்பிச்சு விதவிதமான பாரம்பரிய உணவு வகைகளை கொடுத்து 1 மாசம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மருமகனை பத்தி அந்த பெண்ணின் குடும்பமும் அந்த பெண்ணும் இப்படி தமிழர்கள் அழகா யோசனை செய்து விதவிதமா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கால சூழல் அது அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விவாகரத்துக்கள் அது என்னடா உணவுக்கும் உணர்வுக்கும் இங்க எங்கடா விவாகரத்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கலாம். அந்த 1 மாசம் அந்த மாப்பிள்ளை தன் மாமனார் வீட்டுல இருக்கப்ப மாமனார் குடும்பத்தை பத்தியும் அந்த பெண் ஒவ்வொரு பக்கத்து வீட்டு அந்த காலத்துல தம்பி கொடுத்து வச்சப்பா அந்த பொண்ணு இருக்கு பாரு, என்ன தங்கமான பொண்ணு தெரியுமா, இவங்க கூப்பிட்டு போறது விருந்துக்கு கூப்பிட்டு போறாங்க. ஆனா அங்க வேற லெவல், அந்த பொண்ணோட புரிதல் அடுத்த லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பையனும் பொண்ணும் அதிகம் பேசிக்கொள்ளவும் பழகி கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த உறவுகள் பலமாப்படுது. உணவு மூலமா நம்ம தமிழன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு அடுத்தது பூங்கல் கைக்குத்தல் அரிசி. இது என்னடா இந்த அரிசி? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அல்சரு, கேன்சர் இப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. ஏன்? நம்ம தான் பீஸா பர்கர் தனியா ஆர்டர் போடுறோம், சொமோட்டோ இப்படி ஏதோ ஒண்ணுல கொண்டாந்து கொடுக்குறாங்க, அந்த டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைங்க. உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு அப்பா வந்துட்டாரா, பாட்டி வந்துட்டாங்களா, எல்லாரும் நான் உட்காந்து அந்த தட்டுல போட்டு அம்மா போடுவாங்க, பாட்டி போடுவாங்க. தட்டுல சாதத்தை போட்டு ஒரு பொரியல் இருக்கிறத வச்சு குழம்பு ஊற்றி அதுலயும் அந்த சாப்பிடுறதுலயும் எப்படி சாப்பிடணுங்கிறத நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க. நல்லா கையில பிசைஞ்சு பாரின் மாதிரி இந்த ஸ்போர்க்கு குச்சில எல்லாம் இல்ல, கையில. ஏன் அந்த கை பிசைஞ்சு சாப்பிடுறப்ப அதுலயும் நண்பர்கள் இங்க சொல்லணும், நிலாச்சோறுன்னு ஒண்ணு. அந்த மாலை நேரத்துல நைட் ஒரு 7 மணிக்கு மேல தாத்தா பாட்டி அம்மாவோ யாரோ உட்காந்து ஒரு குண்டால அந்த சாதத்தை போட்டு குழம்ப ஊற்றி நல்லா பிசைஞ்சுதான் உனக்கு ஒருவான அந்த கொடுக்கும் போது இருக்கிற ஆனந்தம் பாருங்க, வாழ்க்கையில என்னைக்குமே கிடைக்காது. அப்படி இங்க இருக்கிறப்ப அந்த அந்த நிறைய இடத்துக்கு இன்னைக்கு கேன்சர் அல்சர்னு வந்திருக்கு. இதுக்கு இன்னைக்கு அப்போல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ரூபாய் பில் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? பக்கமா என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாருங்க. அவரு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் இல்லப்பா, ஒரு ரூமை கொடுத்துறாங்க, அழகா ஒரு டிவியை போட்டுருங்க, 24 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை டாக்டர் வர்றாரு, அதுக்கப்புறம் சிஸ்டர் வர்றாங்க, அவங்களை செக் பண்ணிட்டு ப்ரெஷர் சுகர் கரெக்ட் இருக்காங்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? காலையில பழைய சோறும் வெங்காயமும் கொடுக்குறாங்க. அதை நீங்க சுவைச்சு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த 1 மாசம் சாப்பிட்றப்ப அந்த வயிற்றுல இருக்க அல்சர் போயிடுது, உடம்பு சுத்தமா குடல் முழுவதும் தூய்மையாயிருது, உடல்நிலை வேற லெவல்ல மாறிடுதுங்க. ஆனா அந்த பழைய சூட்டுக்கு கிடைக்கிற அமிர்தம் தான் நம்ம சொல்லுவாங்க, அமிர்தம் மாதிரி இருக்குமாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம். அந்த சுவை எங்க எத்தனை கோடி கிடைச்சாலும் கிடைக்காதுங்க. அப்படி இந்த பூவன் கை குத்தல்ங்கிற அரிசி பழைய சோறுக்கு மிக சிறப்பா இருக்குன்னு எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது காட்டு யானைன்னு ஒரு அரிசிங்க, யானை போன்ற வலிமை தரக்கூடிய ஒரு அரிசி. அதோடைய சுவை பார்த்தீங்கன்னா நார்மலா இருந்தாலும் மிக சிறப்பா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி, பச்சரிசி சம்பா, தூய மல்லி அரிசி. அது என்னங்க தூய மல்லி அரிசி? அந்த அரிசி அந்த நெல் விளைவிக்கும் போது மல்லிகை பூ போல மொட்டு இருக்குங்களாம். அதுக்கு மாதிரி சீரக சம்பா, கருடன் சம்பா, இந்த மாதிரி ஒரு 10 வகையான குடவளை அரிசி இப்படி எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பயன்படுத்துறப்ப சொல்லவே வேண்டியது இல்லைங்க, உடல் வலிமையும் அந்த சுவையும் மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதாங்க. அழகாங்க நம்ம கிட்ட நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உணவை உணவும் தருங்கிறப்ப மனித வாழ்க்கையில உணவும்
சார் மறுபடியும் சவுண்டு எதுவும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் சார். சார் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் சார். சிங்கரவேல் சார் கொஞ்சம் பாருங்கள், சவுண்டே இல்லை. சிங்கரவேல் சார். சார் சிங்கரவேல் சார். லெஃப்ட் ஆகிருக்காங்க சார், பாப்பா வெயிட் பண்ணுவோம் சார் ஒரு 2 நிமிஷம். ஓகே ஓகே. சிங்கரவேல் சார் கேட்குது தானே பேசுகிறது? கேக்குதுங்களா? கேட்குது சார். வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிட்டீங்க. இப்ப கேக்குதுங்களா? கேட்குது சார். சாரி, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ திடீர்னு இதாயிடுச்சு. சாரி. சரி, எது வரையிலும் கேட்டதுங்க, ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? சீரக சம்பா அந்த 10 இதுலயும் சொல்லிட்டு இருந்தப்ப காட்டு யானம், மூங்கில் அரிசி, பச்சரிசி சம்பா, சீரக சம்பா, சரிங்க சரிங்க குடவள அரிசி, சரிங்க. நன்றி. அது வரைக்கும். சார் சாரி டு இன்டரப்ட். உங்க வீடியோ கூட நீங்க ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெட்வொர்க் பேண்ட்வித் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஓகேங்க. இப்படி உணவு வந்து உடல் சிங்கரவேல் சார் வாய்ஸ் சரியில்லை சார், நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நம்ம இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். சுத்தமாக பிரேக் ஆகிடுது. வெளியில ஏதாவது வர முடியுமா பாருங்க சார். கொஞ்சம் வெளியில நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல வந்து பிரேக் ஆகுது சார். இப்பங்க இப்ப உங்களுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மனித வாழ்க்கை இருந்தாலும் உடலின் அடிப்படை தேவையான மற்றொரு புறம் உணர்ச்சியும் மனநிலையும் பாதிக்கக்கூடிய வந்து இருக்குதுங்க. இந்த உணவில பாதிப்பும் உணர்வும் எப்படின்னா, மகிழ்ச்சி, சிற்றுண்டி பிடித்த உணவுகளை நம்ம உண்ணும் போது பலருக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுங்க. ஒரு உணவு வந்து அன்பு போன்னு நம்ம எல்லாருமே நிறைய பேர் இந்த உணவு சாப்பிட்டங்க, வாழ்க்கையில இதுவரையிலும் சாப்பிட்டது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான உணவு அந்த மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க. அது வேற லெவலுங்க. அதே மாதிரி சாந்த நிலை இங்க அழகா சொல்றாங்க. சத்தான குறிப்பா முழு தானியம், காய்கறி மற்றும் பழங்களை நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த மனசு வந்து ரொம்ப சாந்தமாகுது அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, சாப்பிடுற உணவு வகைகள் அவங்களுடைய கேரக்டர் மாற்றும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான காய்கறிகள், சத்தான உணவுகளை எடுத்துக்கிறப்ப அவங்க சாந்தமாகவும், இந்த அசைவ உணவை எடுத்துக்கிறப்ப அவங்க ஒரு வேகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே நம்ம அருந்தும் போது சில நேரத்துல உணர்ந்திருக்க முடியும்னு நான் நம்புறேன். மன அழுத்தங்க, அதாவது ஆரோக்கியமற்ற உணவுகள், குறிப்பா அதிகமான சர்க்கரை, கொழுப்பு பொருட்கள்,
கண்டிப்பா மன அழுத்தத்தையும் சோர்வையும் உருவாக்கும். நீங்க பாருங்க, நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஸ்வீட் சாக்லேட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்படியே ஒரு மாதிரியான ப்ரெஷரை நமக்கு கொடுக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு மனநிலைக்கு ஏற்ப நம்ம உணவை தேர்வு செய்யப்பாங்க. எப்படி தெரியுங்களா? அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவங்க கவலையா இருக்கிறப்ப உலர்ந்த உணவுகளையும் இனிப்பையும் அதிகமா எடுத்துக்குவாங்களாம். அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சில டைம் ஸ்வீட்டோ ட்ரையான ஃபுட்ஸோ எடுத்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஓ இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு கண்டிப்பா நீங்க போய் பாருங்க, நிச்சயமா தெரியும் நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும். அதே மாதிரி உற்சாகமா சந்தோஷம் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மிக சுவையா புதிய வகையான உணவுகளை அவங்க வந்து இப்ப ஹோட்டலுக்கு போறோம்னா நம்ம ஃபேமிலியில சாப்பிட போலாங்களா அப்படின்னு எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம் குழந்தைங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும், எனக்கு அது வேணும். அந்த சந்தோஷமான அவங்க உணவு வந்து ரெடி பண்றப்பே ஆகட்டும், குடும்பத்துல இவங்க வர இப்படி செய்யலான்னு அந்த சந்தோஷமான உற்சாகமான உணர்வு விதவிதமா அவங்க சொல்றதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமைதியான உணர்வு, அதாவது மன அமைதி பெற்றவங்க என்னன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தமிழ்ல சாப்பிடறதுக்கான ஒரு பழக்கத்தை நல்லா கையில தொட்டு பிசைஞ்சு எடுத்து நல்லா உமிழ்நீர் வர மென்னு உள்ள கொஞ்சமா முழுங்குவாங்க. இதுலயே சாப்பிடறதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு கிளாஸ் சாப்பிட்றப்ப தண்ணி நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். கண்டிப்பா இல்லைங்க, அதுதான் நம்ம உடலுக்கு எவ்வளவோ வகையான பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும், சும்மா ஒரு முடக்கு மட்டும்தான் குடிக்கணும். அதை நல்லா ஒன்று உள்ள கொண்டு போறப்ப உடல் வேற லெவல்ல இருக்குங்க. அது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அமைதியான மனநிலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், காலையில எந்திரிக்கிறோம், 8:30 மணி ஆகுது, நம்ம ஆபீஸ் போவோம், நம்ம ஃபுல்லா சாப்பிடுவோம், அப்படியே எடுத்து உருண்டை போட்டு இந்த யானைக்கு வாயில போட்டு பண்ணுவோம். கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு மாத்திரையை உருண்டை பிடிச்சி உள்ள போற மாதிரி அப்படியே போட்டு. அதனால என்ன பயனுங்க? வயிற்றுக்கு மட்டும்தாங்க இருக்கும், உணவு உடலுக்கு எந்த பயனும் இல்லைங்க. அப்ப அமைதியான மனநிலை சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா அது வேற லெவலுங்க. ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி கொடுத்தது உணவு ஒருவரோட உடல் நலத்தையும் மன நலத்தையும் மிக ஆரோக்கியமா வச்சிருக்கவும், அந்த சமுதாயத்தை வளர்ந்து வச்சிருக்கவும் அந்த உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமா முன்னிலைப்படுத்திருக்காங்க. அந்த உணவை எதிர்கால கொடுத்த சிறப்பா அழகா அதே ஒரு வடிவுல நிலாச்சோறு வகையிலும், சமபந்தி உணவு கல்யாண சோறு வகையிலும், இந்த மாப்பிள்ளை விருந்து வகை, ஒவ்வொரு வகையான விசேஷங்களா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில கொடுத்தா நம்மளுடைய கட்டுக்கோப்பான அந்த குடும்ப உறவுகள் என்னைக்கும் உடையாது, வலுவான உடல் வலிவோட நம்ம பயணிப்போன்னு கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனி முறை உற்சாகமான வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த இடத்துல இடையில அந்த நெட்வொர்க் இஷ்யூக்கு என்னுடைய வருத்தங்களையும் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சார். நோ இஷ்யூஸ் சார், இட் ஹேப்பன்ஸ். இணைய வழியில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ப்ராப்ளம் வந்து நடக்கிறது சகஜம்தான். பட் ஸ்டில் உங்களுடைய ஆர்வம் வந்து நீங்கள் திருப்பி உங்களுடைய தகவல்கள் பரிமாறினீங்க. நன்றி சார். சார் மியூட் போட்டுங்க. இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய முறையும், இவர் நற்புலரியில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் தன்னுடைய பயிற்சியினையும் கருத்துக்களையும் வழங்கி வருகிறார். தொடர்ந்து நம் நற்புலரியில் அவ்வப்போது வேலை நிமித்தம் காரணமாக பயணிக்கவில்லை முடியவில்லை என்றாலும் அவ்வப்போது தன்னுடைய பங்கேற்பையும் வழங்கி வரும் நபர் மரம் கே. சிங்கரவேல். அவருடைய பேர் மரம் அப்படின்றது பேருக்கு முன்னாடி இருக்குது, இதில் தெரிஞ்சிருக்கும். பல ஆயிரம் மரங்களை நட்டி வருகிறார். இயற்கை ஆர்வலர். தொடர்ந்து இன்னும் பல மரங்களை நடுவது தன்னுடைய லட்சியமாக கொண்டுள்ளார். பயிற்சி துறையின் மேல் உள்ள ஆர்வத்தின் காரணமாக ஜேசி அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு ஜேகாம் என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸ் டேபிள் நாம் சின்னசேலம் சின்னசேலம் பிஸ்னஸ் கோச்சாகவும் ஜேகாம் கோச்சாகவும் ஜேசி இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராகவும் சான்றிதழ் பெற்ற ஒரு பயிற்றுனர். இது மட்டுமல்லாமல் இவர் வந்து ஜேசி நாமக்கல் விருட்சத்தின் உறுப்பினர். இது மட்டுமல்லாமல் பயிற்சி துறையில் பல முன்னணி நிறுவனங்களான ரூபிகான் போன்ற அமைப்புகளில் பயிற்சிகளும்
தொடர்ந்து எடுத்து வரும் நபர். தொடர்ந்து பயிற்சி துறையில் பல பயிற்சிகளை வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவரை பற்றி அறிமுகம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால இது சிறிய அறிமுகம் தான். இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் மரம் கே. சிங்கரவேல் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி காலை வேளையில் ஒரு அருமையான செஷன். டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்த போதிலும் தன்னுடைய தகவல்களை ஒரு அருமையாக எல்லாருக்குமே கொடுத்த இன்றைய பயிற்றுனருக்கு ஃபீட்பேக் வழங்குறதுக்கான நேரம். அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் யாராவது பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் போன்ற நபர்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிற சிவகணி மேம் ரீசெண்டாக அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை எல்லோரும் தெரிவிச்சிடலாம். வேறு யாரும் பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடலை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய நாள் பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ஃபீட்பேக்கான நேரம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் வழங்கலாம். சிவகணி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். நிறைய பேர் இந்த அரிசி வகைகள்லாம் மறந்துட்டாங்க. அதை நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அப்புறம் உணவை உணர்வாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு அந்த பொங்கல் அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு டைமே நீங்கள் ஏதாவது ஒரு புது தகவலை எங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகிறீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை வாழ்த்திய உங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். தேங்க்யூ சார். ரமேஷ் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன் அப்படிதான் நம்ம சொல்லலாம். உணவு உணர்வுல பல பல பரிமாணங்கள்ல நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம ருட்டீனா சாப்பிட்ற அரிசி வகைகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மாப்பிள்ளை விருந்து, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு உணவை கொண்டு சேர்த்துது அப்படின்ற மாதிரி பல பல தகவல்களை நம்ம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார். பயன் தரும் தகவல்களாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் சார். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். சார், உங்களோட செஷன் இன்னைக்கு சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ மெயினாக நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. மெயினாக அந்த ரைஸை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம மெயினாக ரைஸ் தான் சாப்பிட்றோம். அது வேற ஸ்நாக்ஸு, இது எல்லாத்துலேயுமே ரைஸ் கண்டென்ட் தான் இருக்குது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்கிறத உங்கள் செஷன்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ராமசுப்ரமணியம் சார். லக்ஷ்மணன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு மரம் சிங்கரவேலன் சார் உடைய செஷன் உணவும் உணர்வும் தலைப்பு நம்ம அனைவருமே உணர்வுபூர்வமாக இந்த நிமிடம் வரை வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அவரும் தலைப்பை உணர்ந்து கொண்டு மிக சிலாகித்து பேசினார். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கமே அரிசி, நெல், அரிசி இதிலிருந்து தான் புறப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பாரம்பரியமான அரிசியை வகைகளை, நெல் வகைகளை, மறைந்து போன நெல் ரகங்களை எப்படியெல்லாம் கொண்டு சேர்ப்பது என்பதற்காக உழைத்த ஒரு நபர் நெல் ஜெயராமன். அவரை பற்றி சிங்கரவேலன் சார் குறிப்பிட்டு சொன்னார்.
இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஜெயராமன் அவர்கள், நெல் ஜெயராமன் அரிய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை ஊர் ஊராக இந்த கால்நடையாகவே நடந்து சென்று ஒவ்வொரு விவசாயியிடமும் பேசி அந்த நெல் வகைகளை சேகரித்து அதை இன்று நம் உலகிற்கு வழங்கி சென்றிருக்கின்றார். அவருடைய நினைவு நாளை ஒவ்வொரு வருடமும் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உணவு உற்பத்தியாளர்கள், ஆர்வலர்கள், இயற்கை விவசாய ஆர்வலர்கள். நாம் இப்போது ஒரு நகர்ப்புறத்தில் வசிக்கும் குழந்தையை கேட்டால் இந்த அரிசி எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அது ரிலையன்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரிலும் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையிலிருந்தும் கிடைக்கிறது என்று சொல்லும். ஆனால் ஒரு கிராமப்புற குழந்தையை கேட்டால் சொல்லும், அரிசி என் மூலாதாரம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று. இதுதான் இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறையினருடைய உள்ள ஒரு வித்தியாசம், வேறுபாடு. ஆக அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் குழந்தைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யார் என்று தெரியாது. அப்படியே வாழ்க்கையை போய் கொண்டிருக்க போது நெல் ரகங்களை பற்றியும் அரிசி வகைகளை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்ளும்? இப்பொழுது அரிசி உணவே சாப்பிடுவதே மிக கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக போய் கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு உணர்வுபூர்வமாக பந்தி போட்டு பரிமாறிய ஒரு குடும்பத்தில் வசித்தவர்களுக்கு மட்டுமே அதன் அருமை பெருமைகள் தெரியும். அதை தான் இன்றைக்கு 70 கிட்ஸ் 80 கிட்ஸ் என்று அனைவரும் சிலாகித்து பின்னோக்கி பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பல பின்னோக்கி சென்ற பல பழைய மறந்து போன உணர்வுகளை தட்டி எழுப்பிய நண்பர் மரம் சிங்காரன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மிநாதன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். பயன்மரம் நான் ஏற்கனவே ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்கேன். சாதாரண மரம் அல்ல, பயன்மரம் சார். அப்படிங்கிறது அவங்க வேற சார், அவங்க பயன்மரம் சார் மன்னிக்கணும் சார் மன்னிக்கணும். அவர் வேற, இவர் வேற. இவர் மரம் செங்காரவேலன், அவர் பயன்மரம் செங்குட்டன். 2 பேரும் வெவ்வேறு நபர்கள். ஆனா இவருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெறும் மரம்னு இல்லாம பயன்மரம்னு பயன்படுவாருன்னு அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க வெரிஃபை பண்ணீங்க. இவரும் இப்ப சொல்றேன்னே கூட வச்சுக்கலாம். பயன்மரம் தான், சாதாரண மரம் இல்ல. இவரு விதைப்பது வேண்டுமானால் மரங்களை வளர்ப்பதற்காக விதைக்கலாம், பயன்மரம்னு வச்சுக்குவோம். வேற லெவல் இவரு. அதுக்காக சொல்ல வர. இப்போ நம்மாழ்வார்கள் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவங்க பூத உடல் இப்ப நம்மளோட இல்லைனாலும் அந்த நம்மாழ்வார் நம்மை என்றும் ஆழ்வார். அவருடைய படிப்பும் அவருடைய இயக்கமும் அவருடைய இதுவும் நமக்கு செய்த சமூகத்துக்கு செய்த பணியும் அதை மறுக்க முடியாது. அடுத்த ஒரே செய்தி மட்டும் சொல்லி விடைபெற விளைகிறேன். நெல் ஜெயராமன் அவர்கள் பல்லடத்துல, கோவை பக்கத்துல இருக்கிற பல்லடத்துல பேசிய ஒரு உரையை கேட்கின்ற பெருவாய்ப்பு எனக்கு கிட்டியது ஆண்டவன் அருளால். 10-12 வருடங்களுக்கு முன்பாக 120 அரிசி வகைன்னு இப்ப ஐயா சொல்லியிருக்காங்க. அதுல அவர் அப்ப சொன்னது என்னன்னா, மிக வருத்தத்தோட சொன்னது, ஆயிரக்கணக்கான அரிசி வகைகள் பலவும் மறைந்து விட்டன. இப்ப யாருங்க, எனக்குமே பேர் சிலது தெரியாது, அந்த அளவுக்கு மறைந்து விட்டன, இருப்பது மிகவும் குறுகிய எண்ணிக்கையில் அப்படின்னு சொன்னதுதான் சொன்னாங்க. இப்ப என்னன்னா, பாலிஷ்ங்கிற வகையில அரிசிய அப்படியே கைக்குத்தல் அரிசின்னு எல்லாம் சொன்னோம். அப்ப எல்லாம் இடிச்சுதான் இது பண்ணுவோம். இப்ப பாலிஷ்ங்கிற வெண்மைப்படுத்தியதுல நம்ம எல்லாரையும் பூலிஷ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த வியாபார உலகம். நம்ம உண்மையான அரிசிய சில வகைகளை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி நல்வாழ்வு பெற வேண்டும். ஐயா அவர்களுக்கு அன்பு வேண்டுகள். அடிக்கடி வருக, அமுதத்தை தருக. நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். ரமேஷ் சார், திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேசலாம் சார். ஆமாங்க சார். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம பாரம்பரியமா நம்ம எல்லாமே வெறும் அரிசி சோறு தான். நம்ம டிபன் ஐட்டமே அது அப்படிங்கிறதே இருக்காது. காலையில பழையதுல ஆரம்பிச்சு ராத்திரி கூட கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதுமாங்க. ஆனா வயலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கலவை கீரை கொண்டு வந்து அதை ஆக்கி அதை சாதத்துல பறிஞ்சு சாப்பிட்டு அதெல்லாம் செரிச்ச உடம்பு தான் நமக்கு. நடுப்புற பல தவறான வழிகாட்டுதல்ல நம்ம கோதுமை சாப்பிடணும், ஓட்ஸ் கஞ்சி குடிக்கணும், கார்ன்ஃபிளெக்ஸ் சாப்பிடணும்,
அப்படின்னு நம்ம தொலைக்காட்சி மூலமா விளம்பரம் எல்லாம் வந்து டோட்டலா நம்ம அரிசிங்கிறதே இப்போ வந்து குறைவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுல வந்து அரிசியிலையும் இந்த குறைவான காலத்துல உருவாக்குறதுனால அதுலயும் பெரிய பயன்கள் இல்லாம போனதுனால இப்ப ஐயா சொன்ன அரிசி வகைகள் இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்ல நிறைய விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கான ஒரு விழிப்புணர்வா இருந்தது இன்னைக்கு பேச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன் சார். கற்பனருக்கு இனிய காலை வணக்கம். இந்திய செஷன் மிக சிறப்பான செஷன். நெல் வகைகளை பற்றியும் அரிசி வகைகளை பற்றியும் மிக சிறப்பாக கூறினார். இன்று வீட்டில் என்னதான் பொங்கல் சுவையாக செய்தாலும் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்றுதான் 2-3 தடவை கைகளை நீட்டுவோம். அதை போல அரிசி வகைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த டாக்டரிடம் போனால் அந்த அரிசி சாப்பாடே சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அரிசி சாப்பாட்டில் இருக்கிற மகத்துவம் டாக்டருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. நம்மாழ்வார் பேசும்பொழுது அவருடைய விவசாயத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் மிக புகழ்ந்து பேசுவார். நான் டாக்டரிடம் போகும்போது அரிசியே சாப்பிடாதீங்கன்னு எதை தான் கேட்பது? உடலுக்கு தகுந்தாற் போல் உடலுக்கு ஏற்ற உணவுகளை நாம் உண்பது மிக சிறந்தது. பயன்மாறும் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாதத்தில் பொங்கல் காலையில் கோவிலுக்கு சென்றால் கிடைக்கும் என்ற ஒரு சிறப்பான ஒரு இதை நினைவுபடுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். திருப்பி அவங்க பேரை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இவங்க பேர் மரம் கே சிங்காரவேலன். இவங்க பயன் மரம் கிடையாது, அவங்க வேற. நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். நல்ல ஒரு செஷன். அதாவது நம்ம டாக்டரை வந்து குறை சொல்கிறோம், ஆனால் வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரிசி சாப்பிடாதீங்கன்ன போது இன்றைக்கி இருக்கிற அரிசி வந்து ஒரு சரியான அரிசி இல்லைன்றது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த செஷன்லேருந்து புரியுது. அதை பாலிஷ் பண்ணி அதை வந்து கெடுதல் தர ஒரு அரிசியாக தானே இருக்குது. அப்படிப்பட்ட அரிசியை சாப்பிட்டா தேவையில்லாத வியாதிகள் வரும் அப்படின்றதுனால தான் டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த அரிசியை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ, அப்படி தான் என் மனசில் தோணுது. அதனால் உண்மையான அரிசி, நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த அரிசி, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டாக்டர்கள் சாப்பிடாதன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷன். இன்றைக்கி நம்ம செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம சிங்காரவேல் சாரோட புதல்வி கூட டாக்டர் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு துறையும் நம்ம வந்து தவறாக சொல்லிடக்கூடாது பொதுவாக ஒரு கருத்தால். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேறு, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேறு, அந்த துறை ரீதியாக பார்க்குறவங்க கண்ணோட்டம் வேறு. ஸோ எம்பத்தைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரவர்கள் வழியில் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அவங்க என்ன விஷயத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா பொத்தாம்பதுவான ஒரு கருத்தை வைத்து நம்ம பேச மாட்டோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி தாமோதரன் சார். நீங்கள் சொன்னது வந்து இப்போ கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ் சார். நன்றி தாமோதரன் சார். தாமோதரன் சாரோட ஃபீட்பேக் வந்து எப்பொழுதுமே உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த வகையில் உணர்வுபூர்வமாக தந்திருக்காங்க. அதுக்கு நானும் விளக்கம் கொடுத்துட்டேன். நன்றி சார். நண்பர்களே, இன்றைய அதிகாலை வேளையில் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு நாள் தொடக்கத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்த இன்றைக்கி மரம் கே சிங்காரவேல் சார் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தளவு உணவில் வந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்திக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் இப்போ வரைக்கும் பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக சொல்லுங்கள் சார். இல்லை, 29ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை என்ன நிகழ்ச்சி, அதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலை.
அது அப்பப்போ நினைவுபடுத்தினா தான் யாருக்குமே Yes, எதுவுமே sir. தெரியும். Yes, sir. நீங்க Yes, sir. என்ன ஐடியாவில் இருக்கீங்கன்னே தெரியல. எஸ் சார், நான் அதை பற்றி நாளைக்கு பேசுகிறேன் சார். நான் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்ல ஒரு பயிற்றுனருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.